வாங்க வெள்ளிக்கிழமை பரபரப்பான காலை ரொட்டீன் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு கூடவே வெங்காயம், தக்காளி, சொரக்காய், ஜீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சொரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு லோ கேலரி காய்கறி. சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொரக்காயெலாம் சாப்பிடு தண்ணி காயெல்லாம் சாப்பிட்ணும்பாங்க. அப்போ அதோட அருமை பெருமைலாம் தெரில, இப்போ தான் தெரியுது. ஸோ இப்போல்லாம் பார்த்தா விடுறதே இல்லை, வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒன்று இன்கார்பரேட் பண்ணி சமைச்சு விட்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான். கேரட் பீன்ஸ் பொரியல் இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு. அந்த சைடு முட்டை வறுவலுக்காக முட்டை வேக போட்டிருக்கேன். என் பையன் நைட்டு சாப்பிடாம படுத்துட்டான். எந்திரிச்சோடே பசிக்குதுன்னா ஸோ அவனுக்கு ஒரு தோசை ஊற்றி சட்டி வச்சு கொடுத்துட்டேன். சேமியா உப்புமாவும் சம்பா ரவை உப்புமாவும் தான் செய்ய போகிறேன். ரெண்டுமே குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ தம்பிக்கு வந்து சேமியா உப்புமாவும் எங்களுக்கு சம்பா ரவை உப்புமாவும் பண்ணியாச்சு. முட்டை வறுவலுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம எண்ணெயோட மிளகாத்தூள் போட்டோம்னா கரிஞ்சிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெயும் சேர்த்து நம்ம வறுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒட்டவும் ஒட்டாது, அதே மாதிரி இந்த மாதிரி கரிஞ்சு போகாது. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பையனுக்கு ஒரே பிரேக்கு தான், ஸ்நாக் கிடையாது, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால முடிச்சுட்டு நம்மளும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்னொரு நல்ல விளாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.